திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நம்முடைய தேவி உபாசனா சத் சங்கத்தில் நாயன்மார்கள் அருள் வரலாறு 85வது பகுதி. இன்றைக்கு புகழ்ச்சோழ நாயனார் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம். தேவி உபாசனா சத் சங்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் ஐயா இந்த பக்தி சார்ந்து உள்ள அருளாளர்களுடைய சிறப்பை எல்லாம் ஐயா சொன்னாங்க. அவர்களெல்லாம் நமக்கு முன்னோடியாக இந்த பாதையில் இந்த ஆன்மீகத்தில் திளைச்சிருந்திருக்காங்க. அதனால் அவர்களுடைய வரலாற்றை நம்ம சிந்திக்கும் பொழுது அவ்வவருக்கு ஏற்றது போல அவர்களுடைய மார்க்கத்திற்கு ஏற்றதாக அவரவருக்குடைய ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்றதாக நமக்கு ஒரு சில விடயங்கள், அதாவது அது தெய்வீகம் சார்ந்த விடயங்கள், அதை உலகியல் சார்ந்த ஒரு கருவிகள் வாயிலாகவோ நம்முடைய பொறிகரணங்கள் சார்ந்தோ அதை அறிந்து கொள்ள இயலாது. ஒரு காலத்தில் குரு பரம்பரை இருந்தது. குரு நேராக ஒரு சீடருக்கு அவர் உபதேசம் அளிப்பார், வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பார். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவையெல்லாம் பிரதிகளாக முதலில் ஓலைச்சுவடிகளில் இருப்பதற்கே ஒரு காலம் பிடித்தது. அதற்கப்புறம் ஓலைச்சுவடிகளிலிருந்து அது புத்தகங்களாகியது. அதன் பிறகு இன்றைக்கு மிகவும் ஒரு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி என்று சொல்கின்றோமே, அதை போல் நம்முடைய கைபேசி ஆகட்டும் மடிக்கணினி ஆகட்டும் இதில் உட்கார்ந்து கொண்டே நாம் எல்லாவற்றையும் சிந்திக்கலாம். இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் நம்முடைய உடல் சார்ந்த அந்த வலு என்பது அதே போல் மன வைராக்கியமும் குறைந்து விட்டதனால் யுகந்தோறும் அது குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்தில் பாண்டவர்கள் அவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் எப்பேற்பட்ட, அதாவது சாமானிய மனிதர்களாக இருப்பவர்கள் அவர்களெல்லாம் தேவர் உலகத்தோடு தேவர்களோடு எவ்வளவு மிகவும் எளிதாக அந்த ஒரு பரிமாற்றம் இருக்கும். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய மேன்மை பெரிய அளவில் இருந்திருக்கு. அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் தெய்வீக புருஷர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த புண்ணியங்கள் எல்லாம் தக்க வைத்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய அந்த பிறவி வாழ்க்கையும் இருந்திருக்கிறது. இவையெல்லாம் தேய்ந்து 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 உடலுக்கும் மனத்திற்கும் அந்த மாதிரியான ஒரு மேன்மை மிகுந்த அந்த சூழல், அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இவையெல்லாம் குறைந்து கொண்டே போய்விட்டது. ஆனால் அதற்காக இறைவன் நம்மையெல்லாம் கைவிடவில்லை. இதே போன்று புறத்தில் எந்தெந்த ஒரு அனுகூலமான விடயங்களையெல்லாம் நமக்கு கொடுக்க முடியுமோ அதை யுகந்தோறும் இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் முக்தி அடையக்கூடிய பாதை அது மாறி இருக்கிறதா அப்படின்னா மாறல். ஒரு உயிருக்கு முக்தி வேண்டும், அதாவது அது இந்த நிலையில்லாத தன்மையிலிருந்து ஒரு உயிர் முக்தி பெறணும். நம்முடைய மனமாகட்டும் நம்முடைய உடல் மாறுதலுக்கு உட்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும்.
அதே போல் இந்த மனமும் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறக்கூடிய ஒரு கரணம்தான் மனம் என்பதும். அதை எப்படி நாம் ஒருமுக வயப்படுத்துவது என்பதற்காகத்தான் இத்தனை கிரந்தங்களை, ஞான நூல்களை அருளாளர் பெருமக்கள், குருமார்கள் எல்லாம் அவதாரம் எடுத்து அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழிக்குண்டான, அதாவது அந்த பாதையை நமக்கு காண்பித்து விடுவார்கள். அந்த பாதையில் தடங்கல்கள் இருந்தால் அதையெல்லாமும் அவர்களுடைய திருவருளினாலும் குரு அருளினாலும் அது நீக்கப்படும். ஆனால் அந்த பாதையில் நடந்து செல்வது நாமத்தான் இருக்கணும், நாமத்தான் இருப்போம். நாம் நடந்து போனால்தான் அந்த பாதையினுடைய அந்த பயணம் நிறைவு பெறும் இந்த உயிருக்கு. அப்படி நமக்கு இவர்கள் காட்டிய அந்த வழியை இந்த ஞான நூல்கள் வாயிலாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சைவ சமயத்திற்கு அதனுடைய மேன்மை, அந்த சைவ மரபு காட்டும் மெய்ப்பொருள் இயல், உலகியல் மெய்ப்பொருளியல். இந்த மெய்ப்பொருளியலுக்கு சிறந்த முன்னோடிகளாக இருப்பவர்கள் சைவம் சார்ந்து நாம் சிந்தித்தோமேயானால் அது நாயன்மார் பெருமக்கள், நால்வர் பெருமக்கள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அருளிய குருமார்கள், அவர்களுடைய பரம்பரையில் வந்த மற்ற குருமார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றில் இன்று புகழ்ச்சோழ நாயனார் சோழர் மரபை சார்ந்தவர். இவர் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தார். இவருடைய காலம் என்று நாம் பார்த்தோமேயானால் இவர் மூவர் பெருமக்களுக்கு முற்பட்ட காலம். அதாவது நாவுக்கரச பெருமான், ஞானசம்பந்தர், அவர்களுக்கு பின்னர் தான் சுந்தரர் மூர்த்தி நாயனாரும். ஆக இந்த மூவர் பெருமக்களுக்கு முற்பட்ட காலமாக கிபி 300 600 தான் இவருடைய காலம் இருந்திருக்கிறது. இந்த புகழ்ச்சோழ நாயனார் உறையூரை தலைநகராக கொண்டிருந்தார். ஆனால் இவர் முக்தி அடைந்தது கருவூரில். கருவூரில் ஏன் வந்து இவர் ஆட்சி புரிந்தார் என்றால் அது சோழ வளநாட்டினுடைய சிறப்பை சொல்லுவது. சோழ வளநாடு என்பது கற்கால சோழர்கள், முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் என்று அப்படி ஒரு பறந்து விரிந்திருக்கிறது இந்த சோழ சாம்ராஜ்யம். அத்தகைய மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தி சொல்லப்போனால் பாண்டிய மன்னர்களுக்கும் இத்தகைய பரம்பரை இருந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் அளவிற்கு கல்வெட்டுகளினாலோ இல்லை ஆய்வு நோக்கில் வந்த பல புத்தகங்களின் வாயிலாகவோ நமக்கு வரலாற்று செய்திகள் கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவை வெளியிலும் தெரிவதில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த பாண்டி நாட்டு அந்த ராஜ்யமும் அந்த அளவுக்கு பறந்து விரிந்துதான் இருக்கிறது. காலமும் நெடுங்காலமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புகழ்ச்சோழ நாயனார் உறையூரில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். எப்படி நம்முடைய களரிற்றறிவார் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், அவருடைய வரலாற்றில் 2-3 சம்பவங்கள் முக்கியமானவை. ஒன்று, அவர் தில்லை சிற்றம்பலமுடையான் அவருடைய பாத சிலம்புலி அவர் தினமும் அவர் பூஜை அறையில் அவர் கேட்பது, இறைவன் அவருக்கு அருளுவது. இன்னொன்று உத்தூளனம், அதாவது திருநீற்றினை முழுவதுமாக மேனி முழுவதும் அந்த தரித்து இருக்கும் ஒரு அடியார் கோலம், அதை ஒரு வண்ணான் ஆக தொழில் செய்பவர், அவருடைய அந்த உவர்மண் அவர் மீது விழுந்து அந்த காட்சி எங்கும் சிவமாக பார்க்கும் ஒரு அருளாளர் பெருமக்கள். அவருக்கு அந்த காட்சி எப்படியாக இருக்கும்? அது திருநீர் அணிந்த அடியாராகத்தான் அவருக்கு காட்சி தென்படும். அப்படி ஒரு காட்சி அவருக்கு தென்பட அந்த ஒரு எளிய அந்த ஒரு மனிதரை இவர் நாடாளும் அரசர் அவர் தன்னுடைய பட்டத்தியானையிலிருந்து இறங்கி அவரை வழிபடுகின்றார். அந்த ஒரு சம்பவம். மூன்றாவது நிறைவானது, அவர் சுந்தரபெருமானுடைய தோழராகவே இருந்து அவரோடு இணைந்து சிவபெருமானை வழிபட்டு அவரோடு திருக்கையிலைக்கும் சென்று முக்தி பெற்றவர், சிவகணங்களுக்கு தலைவராக இருந்தவர் சேரமான் பெருமாள். அப்படித்தான் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனாருடைய திருவரலாறும் இன்னொரு நாயனார் அவருடைய வரலாற்றோடு தொடர்புடையது. அது எரிபத்த நாயனார். அவருடைய வரலாற்றை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அந்த எரிபத்த நாயனாரும் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் ஆண்ட காலத்தில் தான் இருந்தார். புகழ்ச்சோழ நாயனாருடைய பட்டத்து யானை அது நீரிலே அது நீராடி பல அலங்காரங்களோடு வீதி வழியே வரும் பொழுது அதனுடைய அந்த யானைப்பாகர்கள், அதனை ஈட்டியேந்தி காவல் புரியும் காவல்காரர்கள்,
இவர்கள் எல்லோருடைய பிடியிலிருந்தும் அது பிளிரிக்கொண்டு மதம் பிடித்ததாக அது வீதி வழியில் ஓடுகின்றது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு அந்தணர் பெருமகனார், அவர் நித்தமும் இறைவனுக்கு தன்னுடைய பூக்குடலையில் பூக்கள், அன்றலர்ந்த பூக்கள், திருப்பள்ளி தாமம், அதாவது திருப்பள்ளி தாமம் என்பது பூ, வேர், இலை, இப்படி எல்லாவற்றும் இணைந்த ஒரு இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்படும். அவற்றை நாம் இந்த திருப்பள்ளி தாமம் என்ற ஒரு பதத்தின் வாயிலாக பண்டைய தமிழில் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இவற்றையெல்லாம் நந்தவனத்திலிருந்து கொய்து தன்னுடைய பூக்குடலையில் அதை வைத்து அதை ஒரு கைத்தண்டில் அந்த பூக்குடலையை மாட்டி தினந்தோறும் கரூரில் இருக்கும் ஆநிலையப்பர் திருக்கோயிலுக்கு சென்று அவருக்கு சாற்றி திருத்தொண்டு செய்கின்றார். அப்படி அவர் செல்லும் பொழுது இந்த பட்டத்து யானையானது வந்து அவரையும் கீழே தள்ளி இந்த பூக்குடலையில் உள்ள இறைவனுக்கு சாத்த வேண்டிய மலர்களை எல்லாம் அது கீழே சிதறச் செய்துவிட்டு அது ஓடிவிடுகின்றது. இதை கண்டவுடன் நம்முடைய சிவகாமி ஆண்டார் சிவதா சிவதா என்று ஓலமிடுகின்றார். இறைவனுக்காக அவனுடைய அர்ச்சனைக்காக வைத்த இப்படிப்பட்ட இந்த பூக்களையும் திருப்பள்ளி தாமத்தையும் இந்த யானையானது இப்படி சிதறச் செய்து விட்டதே, இறைவனுக்கு சாத்த முடியாமல் போய்விட்டதே என்று அவருடைய மனம் குமுறுகின்றது. அவர் சொல்லுவதாக பெரிய புராண நடைவச்சனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யானையின் தோலை உரித்து போர்த்திய இறைவனே, உனக்காக அர்ச்சனைக்கு கொண்டு வந்த இந்த பூக்கள் எல்லாம் இப்படி இந்த மதம் பிடித்த இந்த யானை, பட்டத்து யானை இப்படி இவற்றையெல்லாம் கீழே சிதறச் செய்து விட்டதே என்று அவர் ஓலமிடுகின்றார். இதை கேட்டவுடன் கரூரில் இருக்கும் நம்முடைய எரிபத்த நாயனார், அவர் யார்? கையில் பரசுராமரை போல மழு ஏந்தி இருப்பவர். அவர் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருப்பவர். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் யாருக்கும் இடையூறு ஏதேனும் ஏற்பட்டு விட்டால் உடனே அவர் வெகுண்டெழுந்து விடுவார். உடனே அந்த இடையூரை யார் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனை அளித்து விடுவார். இந்த காட்சியை பார்த்தவுடன் இவருடைய ஓலக்குரலை கேட்டு அங்கே வந்து எரிபத்த நாயனார் இதை பார்த்தவுடன் தன்னுடைய மழுவை எடுத்துக்கொண்டு எந்த தும்பிக்கையினால் யானை இறைவனுக்கு சாத்த சிவகாமி ஆண்டார் வைத்திருந்த அந்த பூக்களை எல்லாம் கீழே தள்ளி சிதறச் செய்ததோ, அந்த யானையை சரிவர காவல் புரிய தவறிய அந்த பாகர்கள், மற்றைய வீரர்கள், ஈட்டி ஏந்தியவர்கள் என்று 5 பேர், இவர்கள் அனைவரையும் மழுவால் வெட்டி சாய்க்கின்றார். அந்த ஒரு தருணத்தில் நம்முடைய இந்த பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மன்னர், அவருடைய பட்டத்து யானை இங்கே வெட்டப்பட்டிருக்கிறது, கொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அரசனுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு அவமானம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் வீரர்களை எல்லாம் இந்த செய்தி அறிந்தவுடன் திரட்டி கொண்டு அங்கே வருகின்றார். வந்தவுடன் இங்கே நடந்த விடயங்களை எல்லாம் பார்த்து மழு ஏந்தி இருக்கும் அடியாராகிய எரிபத்த நாயனாரையும் பார்த்து விடயங்களை கேட்டு தெரிந்தவுடன் அவர் உடனே என்ன செய்கின்றார்? புகழ்ச்சோழ நாயனார், இந்த புகழ்ச்சோழ நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய அந்த சோழ சாம்ராஜ்யம் எப்படி வளம் பொருந்தியதாக இருந்தது என்பதற்கு பல விவரணைகள். அவற்றில் ஒன்று, இரவானது கதிரவனுடைய ஒளி இன்னும் அந்த நிலத்தில் பிரகாசிப்பது போல இருக்குமாம். ஏன்? அப்படிப்பட்ட அந்த விளக்குகள் ஒளிர இருக்குமாம் அந்த திருவீதிகள் எல்லாம். எப்பேற்பட்ட செழிப்பும் வளமும் கனிம வளமும் நீர் வளமும் நிறைந்ததாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சோழ சாம்ராஜ்யம், அதன் மன்னர் அவர் இறைவனுக்கு கீழ்தான் ஆண்ட அரசனாக இருந்தாலும் அவன் இறைவனுக்கு கீழ்தான், ஆண்டவனுக்கு கீழ்தான், ஆண்டவனுக்கு ஆண்டானும் அடிமைதான் என்ற ஒரு மேன்மை பொருந்திய அப்படி ஒரு பக்தியில் திளைத்தவர்களாக சோழ மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். சிவபெருமான் மீது அவர்கள் செலுத்திய பக்தியினுடைய அந்த அளவானது அளப்பற்கு அரியது. அவர்கள் கோயில்களுக்கு கொடுத்த அந்த நிலங்களாகட்டும், நிபந்தங்களாகட்டும், ஓதுவார் மூர்த்திகள் எல்லாம் திருமுறைகளை ஓதுவதற்கு காலம் காலமாக ராஜராஜ சோழனுக்கு முன்னதாகவும் இந்த பழக்கம் இருந்திருக்கின்றது. அதனால்தான் அந்த பாடல் பெற்ற தலங்கள் 250 தலங்கள் சோழ நாட்டு தலங்களாகவே உள்ளன. அப்படி இந்த சைவத்தை போற்றி இருக்கிறார்கள் நம்முடைய சோழ மன்னர்கள். அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்திற்குரிய அரசன் அவன் உடனே இந்த செய்திகளை அறிந்து இந்த நேரில் வந்து கண்டவுடன் தன் உடைவாளை உருவி நம் எரிபத்த நாயனாரிடம் கொடுத்து, இவர்கள் எல்லாரும் செய்த தப்பிற்கு மூல காரணமாக இருப்பது நான் தான்.
என்னுடைய அரசாட்சியின் கீழ்தான் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதனால் நீங்கள் என்னையும் மாய்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே எரிபத்த நாயனார் அவரை மன்னரை அன்போடு தழுவிக்கொண்டார். அந்த நேரத்தில் அசரீரி அங்கே ஒலிக்கின்றது. அந்த மடிந்த யானை, மற்றைய அந்த யானை பாகர்கள், பாதுகாவலர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் மீண்டும் உயிர்நிலைக்கு வருகின்றார்கள், உயிர் பெறுகின்றார்கள். இந்த சம்பவம் புகழ்ச்சோழ நாயனாருடைய முக்கியமான முதல் சம்பவம். அவருடைய சிவபக்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது இவருடைய வரலாற்றில் இவர் முக்தியடைந்த ஒரு தன்மையை விளக்க வேண்டும் அல்லவா? அதற்கு உள்ள அந்த நடைபெற்ற அந்த ஒரு அருட்செயலானது நம்மை கூச்செறிய செய்யும். அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் சிவத்தொண்டினை செய்திருக்கிறார் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார். இவ்வாறு சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்த சோழர் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார். இவர் கரூரில் வந்து தன்னுடைய ஆட்சியை தொடருகின்றார். உறையூரை தலைநகராக கொண்டவர் கரூரில் ஆட்சி தொடருகின்றார். இதை ஏன் நாம் சொல்ல வேண்டுமென்றால், அந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு தலைநகரங்களாக இருந்தவை காவிரி பூம்பட்டினம், திருவாரூர், உறையூர், செய்ஞலூர், கருவூர். இப்படி 5 நகரங்களை ஒவ்வொரு சோழ மன்னர்கள் மாறி மாறி இந்த நகரங்களை எல்லாம் தலைநகரங்களாக கொண்டு அவர்கள் ஆட்சி புரிந்தனர். அதாவது அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக. அப்படித்தான் இந்த நிர்வாக வசதிக்காக இவர் கரூரில் இருக்கிறார். கரூரில் உள்ள ஆனிலையப்பர் திருக்கோயில். இங்கே காமதேனு இறைவனை வழிபட்டு அது படைப்பு தொழிலை ஆற்றுகின்றது. பிரம்மதேவருக்கு ஒரு சாபம், அவருடைய சக்தியானது குறைகின்றது. அந்த ஒரு நிலையில் காமதேனு தான் இங்கே உள்ள இறைவனை வணங்கி, சுயம்புமூர்த்தியாக இருக்கும் இறைவன் அம்மை சௌந்தரநாயகி, அந்த இறைவனை வணங்கி அவள் காமதேனுவானவள் படைப்பு தொழிலை புரிகின்றாள். பிரம்மதேவர் இங்கே வந்து இறைவனை வேண்டி, சுயம்புலிங்கமாக தோற்றமளிக்கும் இறைவனை வேண்டி அவர் சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் தன் சக்தியை பெறுகின்றார். அதனால் காமதேனு வழிபட்டதனால் இது திரு ஆனிலை திருக்கோயில். இந்த கருவூர் இந்த தலமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் 27 அருளாளர்கள் 12 திருமுறையை ஓதியவர்களுள் 27 அவர்களுள் ஒருவர் நம்முடைய கருவூர் தேவர். அவருடைய அவதாரத்தலமும் இதுதான். இந்த கருவூர் நகரமானது கந்தபுராணத்திலும் இடம்பெற்றிருக்கிறதாம். எப்படி என்றால், தேவேந்திரன் முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் நடைபெற இருக்கும் திருமணத்திற்கு கருவூரில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியை இங்கிருந்து அழைத்தாராம். ஆக இந்த நகரம் இந்த பெயரோடு கந்தபுராணத்திலும் இடம்பெற்றிருப்பதாக நமக்கு செய்திகள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அப்படி சிறப்பு பெற்ற இந்த கருவூர், அங்கே வீற்றிருக்கும் இந்த ஆனிலையப்பர், அவரை தவறாது வழிபடும் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார். இவர் இந்த மாதிரி சிறப்பாக ஆட்சி புரிகின்றார். சிவபெருமானிடமும் நீங்காத பக்தி செலுத்துகின்றார். இந்த ஒரு தருணத்தில் இவருக்கு பகை அரசனாக அதிகன் என்பவர் இருக்கின்றார். அவர் மலை அரணத்தின் உள்ளே வாழ்பவர். மலைகளையே அரணாக கொண்டு அதற்குள் ஆட்சி புரியும் ஒரு பகை அரசன். அப்படிப்பட்டவன். அவர்களெல்லாம் குறுநீல மன்னர்கள் அல்லவா? சோழ சாம்ராஜ்யம் என்பது எப்படி நாம் அந்த 3 அரசர்களும் அவர்களெல்லாம் சேரர், சோழர், பாண்டியர்கள். இவர்களெல்லாம் பெரும் அரசர்கள். இவர்களுக்கு கீழ் குறுநில மன்னர்கள் என்று இருந்தார்கள். அவர்களில் சில பேர் இவர்களுக்கு திரை கப்பம் கெட்டுவார்கள். ஆனால் இந்த பகை அரசன் அப்படி இல்லை. இவருடைய ஆட்சிக்கு அவன் உட்பட்டவனாக இல்லை. அதனால் அவன் மீது போர் தொடுக்கப்படுகின்றது. அவனுடைய யானை வீரர்களும் இவர்களுடைய யானை வீரர்களும், குதிரை வீரர்களும் மற்றும் வீரர்களுமாக ஒரு பெரிய சண்டை நடக்கின்றது. அந்த சண்டையிலே, போர்க்களத்திலே வில், கதை, சக்கரம், சம்மட்டி, வாள், சிறுசூலம், வேல், ஈட்டி, முத்திலை சூலம், கப்பனம் முதலான போர்க்குறிவுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தாக்கி அவையெல்லாம் முறிந்தனவாம். இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு போரிலே அவன் எப்படி இருந்தாலும் குறுநீல மன்னர் தானே அந்த அதிகன் என்பவர். அவரும் அவருடைய படைகளும் தோற்றுவிட்டன. அந்த காலத்தில் எந்த ஒரு அரசன் போரில் வீழ்கின்றானோ, அவன் தோற்கின்றானோ, அவனுடைய அந்த போரில் மடிந்த வீரர்களுடைய தலைகளை மட்டும் கொய்து வருவது அந்த காலத்தில் உள்ள வீர மரபாக சொல்லப்பட்டது.
வெற்றி வாகை சூடிய மன்னனுடைய அது ஒரு அடையாளமாக கொள்ளப்பட்டது. இங்கே புகழ்ச்சோழ மன்னருடைய படைகளெல்லாம் வஞ்சிப்பூ மாலை அணிந்திருந்தார்களாம், அவர்கள் காஞ்சிப்பூ மாலை அணிந்திருந்தார்களாம். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் வாகை மாலையை சூடுவார்கள். இது தமிழ் மரபில் இந்த மன்னர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லுவது உண்டு. இப்படி வாகை மாலை நிறைவில் சூடியது யார்? புகழ்ச்சோழ நாயனாருடைய படைகள். அவர்களெல்லாம் வெற்றி களிப்பில் மீண்டும் கருவூருக்கு வருகின்றார்கள். வரும்பொழுது அந்த போரிலே மடிந்த அந்த வீரர்களுடைய தலைகளை எல்லாம் கொய்து வருகின்றார்கள். அங்குள்ள மற்றைய நவமணிகள், செல்வங்கள், பெண்கள் இருந்தால் அவர்களையும் இங்கே இந்த நாட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள். இப்படி வரும் பொழுது தம் முன் கொண்டு வந்த அந்த தலைக்குவியலுள் ஒரு தலையின் உச்சியில் ஒரு சிறு சடை இருப்பதை கண்டார் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார். உடனே அவருடைய உடலெல்லாம் நடுங்கி அவர் உள்ளம் கலங்கி கைகூப்பி தொழுகின்றார். எதிரே சென்று அத்தலையில் சடையினை நன்கு மீண்டும் உற்று பார்த்து கண்ணீர் பெருக்கி, முரசு முழங்க சென்ற என்னுடைய அமைச்சர்கள் போரில் பகைவரை வென்று புகழ் பூண்ட வெற்றியை பெற்றதோடு புகழை பெற்றார்கள், பகை நாட்டு செல்வங்களை பெற்றார்கள். ஆனால் அதோடு பழியையும் என் முன் கொண்டு வந்திருக்கிறார்களே என்று வருந்துகின்றார் இந்த புகழ்ச்சோழ நாயனார். ஏனென்றால் அவரில் ஒருவர் சிவ அடியார். அவர் முடியில் அந்த சடை இருந்திருக்கிறது. சிவ சின்னங்கள் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் நமக்கு இது பறைசாற்றுகின்றது. இந்த காலகட்டத்தில் அவரவர் மார்க்கத்தில் எந்த சமய மார்க்கமாக இருக்கட்டும், அந்த சின்னங்களை அணிவதற்கு நம்முடைய மதம் சார்ந்து தான் நாம் பேசுகிறோம். அந்த சின்னங்களை அணிவதற்கு எல்லோருக்கும் எவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் அது மட்டுமல்ல, அதை அணியாமல் இருப்பதற்கு மற்றைய பக்தி சார்ந்து இந்த சம்பிரதாய ஒரு பக்தியில் ஒரு நாட்டமோ நம்பிக்கையோ இல்லாதவர்கள் எல்லாம் அந்த சின்னங்களை அணிந்திருப்பவர்களெல்லாம், அதாவது இந்த ஹார்ட் கோர் என்று சொல்லுவார்களே அந்த மாதிரி, அப்படித்தான் அவர்களை எல்லாம் பார்ப்பார்கள். இப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய இளைய தலைமுறையினே இப்படி சின்னம் அறிந்திருந்தால் அவர்களெல்லாம் மதவாதிகள் அப்படின்கின்ற ஒரு போர்வையில் தான் இன்றைக்கு நம்முடைய மதம் சார்ந்த சின்னங்களை இளைய தலைமுறையினர் அணியாமல் இருப்பதற்கு, அதன் மேல் அவர்களுக்கு ஒரு பயமோ ஒரு அச்சமோ அவர்களுக்கு ஒரு அவர்ஷன் அது ஏற்படும் அளவிற்கு இன்றைக்கு ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் நாம் ஏன் அணிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இவர்களெல்லாம் அதற்கு எப்படி ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜடை இருந்தவுடன் அதை பார்த்து இப்பேற்பட்ட நாடாளும் ஒரு அரசன் எப்படி அவனுடைய உள்ளம் பதைத்து அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுக்கு இருக்கும் செல்வம், படைபலம், எப்பேற்பட்ட சிம்மாசனம் எதுவுமே அவன் கண் முன்னால் தெரியவில்லை. அவனுக்கு தெரிவது அந்த ஜடை திரித்த அந்த சிவனடியார், அவருடைய தலை. அவரும் இந்த பகை நாட்டில் ஒரு வீரராக இருந்திருக்கிறார். அவருடைய தலையை அவரை கொன்று இங்கே கொண்டு வந்திருக்கிறார்களே என்று பதைத்தவுடன் அவர் அமைச்சர்களை எல்லாம் அழைக்கின்றார். நூல் நெறியிலும் நின்ற அமைச்சர்களை நோக்கி, நூல் நெறியில் அதாவது ஒரு அரசனுக்கு என்று சாஸ்திரங்கள் சில வழிமுறைகளை, சில கடமைகளை கொடுத்திருக்கிறது. அதைத்தான் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் இவருடைய நெறி என்னது? இப்படி சாஸ்திரங்களை எல்லாம் கடந்த ஒரு ஞான நெறி. அதனால் அந்த அமைச்சர்களை நோக்கி, இந்த நில உலகை காத்து அரசு புரிந்து சிவபெருமானுக்கு வழித்தொண்டு செய்யும் பொருட்டு நீங்கள் என் மகனுக்கு முடிசூட்டுங்கள். அவர் மகனுக்கு முடிசூட்டினாலும் அவரும் எப்படி தொண்டு செய்ய வேண்டுமா? நிலவுலகை அரசு புரிந்து சிவபெருமானுக்குத்தான் வழி தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டவுடன் அமைச்சர்களுக்கு இவருடைய எண்ணம் புரிந்துவிட்டது. அமைச்சர்கள் உடனே அவர்கள் கவலையுற அவர்களை தேற்றி தமக்கு நேர்ந்த அந்த சிவ அபராதமாகிய பழிக்கு தீர்வு தாமே வகுப்பவராக சிவநெறியிலே நிலை பெற்று செந்தீயை முன்னர் மூட்டி திருநீர் புனைந்த திருக்கோலம் தாங்கி விளங்கினார். இந்த திருநீர் உத்தூளனம் என்பது திருநீற்றை முழுவதுமாக நாம் தரித்து கொள்வது, பக்தி சார்ந்து. இந்த திருநீர் புனைந்த திருக்கோலம் என்பது பிராயச்சித்தத்தின் பொருட்டு உடல் தூய்மையும் உயிர் தூய்மையும் உண்டாக திருநீர் அணியும் வடிவமாகும். திருநீர் புனைந்த திருக்கோலத்தை தான் தாங்கி செந்தியை மூட்டி தாம் கண்ட அந்த சடை தலையை ஒரு பொன் தட்டிலே வைத்து அதை தாமும் தன் முடியின் மேலே தாங்கி
அதாவது ஒரு கிரீடம் தாங்கக்கூடிய அந்த அரசாட்சி முடி, அந்த முடி தரித்திருக்கக்கூடிய ஒரு மன்னன் இந்த வீரருடைய அவருடைய அந்த தலையை பொன் தட்டிலே வைத்து தன் தலைக்கு மேல் வைத்து அதற்காக தன் முடியை கீழே அவரே முன்வந்து இறக்கி இந்த தட்டினை தன் முடிமேல் வைத்து அதை தாங்கிய வண்ணமே தீயை வலம் வந்து திருவைந்தெழுத்தினை ஓதிக்கொண்டே மகிழ்ச்சியுடன் தீப்பிழம்பினுள்ளே புகுந்தார் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார். இந்த ஒரு தருணத்தில் இந்த சிவச்சின்னங்களை பற்றி நம்முடைய எரிபத்த நாயனார் வரலாற்றிற்கு அடுத்ததாக ஏனாதிநாத நாயனார் அவருடைய வரலாற்றையும் நம்ம சிந்திச்சிருக்கோம். அவர் ஈழக்குலச் சான்றோர் எய்னனார் என்பது அவருடைய மரபு. இந்த குலத்தில் தோன்றியவர் பெரிய வீரர். அவருக்கு பகைவன் அதிசூரன் என்று ஒருவர் உண்டு. அந்த அதிசூரன் இவரை நேரடியாக இவருடைய வீரத்தோடு அவனுக்கு போட்டி போட முடியாது. இவரே சிறந்த வீரராக இருப்பார். அதனால் நேராக அவரை வெற்றி கொள்ள முடியாத அந்த அசூயை அவனுக்கு ஒரு பகை, பொறாமை. அதனால் அந்த அதிசூரன் என்ன செய்வான், இவரை வஞ்சக வழியில் திருநீர் அணிந்து அவரோடு போருக்கு செல்வான். அப்படி இருவரும் வாழ்போர் புரியும் பொழுது ஒரு கட்டத்தில் தன்னுடைய அந்த வாளோடு கேடயம் வைத்திருப்பார்களே அந்த கேடயத்தை விலக்குவான். இவருடைய திருநீர் அணிந்த நெற்றி நம்முடைய ஏனாதி நாயனாருக்கு தெரிய வரும். உடனே அவனோடு சண்டை போர் புரிய மாட்டார். அதே சமயத்தில் தான் நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது அவர் தன்னை வெட்டி சாய்த்து அவருக்கு ஒரு பழி ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன், அவர் திருநீர் அணிந்திருக்கிறார். அதனால் இவர் உடனே ஆயுதம் ஏந்தி, ஆனால் அவர் தன்னுடைய முழு வீரத்தையும் பயன்படுத்தாது அந்த திருநீர் அணிந்த பகைவனாக இருப்பினும் அவன் திருநீர் கோலம் தாங்கி இருந்தமையால் அவனுடைய வாளுக்கு அவர் இரையாவார். அதற்கு இந்த பெரிய புராண நடைவச்சனத்தில் உள்ள அந்த சைவ சித்தாந்த தத்துவமானது யாது தெரியுமா? எல்லோரும் கேட்பார்களே, இப்படிப்பட்ட ஒரு பக்தி நிறைந்தவர், அவரே ஒரு பகைவன் வெல்கின்றான், அவன் பொய்யானவன் என்று தெரிந்தும் அவன் அணிந்த அந்த திருநீற்றுக்கு ஏன் இவர் மதிப்பு கொடுக்க வேண்டும்? இந்த உலகம் இவருக்கு ஒரு பொய்யான ஒரு நிலையை கொடுத்திருக்கலாம், அந்த பகைவன் கொடுத்திருக்கலாம். ஆனால் சிவலோகத்தில் இவருக்கு உண்மையான நிலை தானே கிடைத்திருக்கும். இந்த சைவ சித்தாந்த தத்துவமாக இது சொல்லப்படுவது இவருக்கு உலக பாசம் என்று இருந்திருக்குமே, அந்த உலக பற்றுகள், இந்த பிறவியில் நாம் கழிக்க வேண்டிய வினைகள், அதையெல்லாம் அந்த பகைவனுடைய வாள் அறுத்தது. அந்த பற்றுகளும் அறிந்தவுடன் இவர் சிவலோக பதவி இவருக்கு கிடைத்தது என்று சைவ சித்தாந்த தத்துவ மார்க்கமாக அதை விளக்கியிருக்கிறார்கள். ஆக இந்த சிவ சின்னங்கள் அதனுடைய சிறப்பை சொல்லும் இப்பேற்பட்ட நாயன்மார்கள். நாம் ஒரு நாயன்மாரை இன்றைக்கு சிந்திக்க சென்று 3 நாயன்மார்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். கரூர் அந்த ஆலயத்தில் உள்ள ஆநிலையப்பர், அந்த பெருமானுடைய சிறப்பு, கரூர் தலத்தினுடைய சிறப்பு. எப்பொழுதுமே பரமேஸ்வரன் ஐயா பாடல்கள் தொடர்பில் உள்ள ஏதாவது ஒரு பாடலை பாடியே ஆக வேண்டும் என்று எப்போவுமே ஐயா சொல்லுவாங்க. இன்றைக்கு கருவூர் தேவர் அவர் அவதரித்த தலம், அதனால் கருவூர், அதனால் திருவிசைப்பா 9வது திருமுறையில் உள்ள திருவிசைப்பா பாடல் ஒன்றை பாடி நம்ம இன்றைக்கு நம்முடைய இந்த நாயன்மார்கள் அருள் வரலாற்றை நிறைவு செய்கின்றோம். 9வது திருமுறை என்பது 9 பாடிய பாடல்கள். பொதுவாக இந்த படைப்பினை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு நிரம்பப்பெற்ற அடங்கப்பெற்ற திருமுறை என்றுதான் இந்த 9வது திருமுறையை சொல்லுவார்கள். அவற்றில் கருவூர் தேவர் அருளி செய்த திருவிசைப்பா பாடல். திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உவப்பில்லா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தீத்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். திருத்தொண்டர் திருவந்தாதியில் புகழ்ச்சோழ நாயனார் அவரை பற்றி நம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த அந்த பாடலை சிந்தித்துவிட்டு நிறைவு செய்கின்றோம்.
புலம் மன்னிய மன்னன் சிங்கள நாடு பொடிபடுத்த குலமன்னிய புகழ் கோகனநாதன் குலமுதலோன் நலமன்னிய புகழ் சோழனது என்பர் நகு சுடர்வாள் வலமன்னிய எரிபத்தனுக்கு ஈந்ததோர் வன்புகழே. இந்த பாடலில் இவர் எரிபத்த நாயனாருடைய அந்த திருவரலாற்றோடு ஒட்டிய அந்த புகழ் சோழ நாயனருடைய அந்த செய்தியை மட்டும் இதில் கொடுத்திருக்கிறார். சிங்கள மன்னனை போரில் புறமுதுகிட்டு ஓடச் செய்த மாமன்னர் புகழ் சோழர். பொன்னம்பல கூத்தனின் சிறந்த அடியார், கருவூர் பதியை அரசு ஆண்டவர். இவருடைய பட்டத்து யானை சிவகாமி ஆண்டார் என்பவரின் பூக்குடையை பற்றி பூஜைக்குரிய பூக்களையெல்லாம் கசக்கி தூக்கி எறிய சிவகாமி ஆண்டார் குரல் கேட்ட எரிபத்தர் ஓடிவந்து யானை உள்ளிட்ட 5 வாளால் வெட்டியதை அறிந்த மன்னன், இத்தவற்றுக்கு யானே பொறுப்பு, என்னை வெட்டி வீழ்த்துங்கள் என்று எரிபத்தாருக்கு இவர் வாளை கொடுத்தார் என்ற அந்த முதல் செய்தியை மட்டும் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள். அதன் பிறகு பெரிய புராணத்தில் மற்றைய வரலாற்று செய்திகளாக இவர் முக்தியடைந்த அந்த ஒரு பெரு நிகழ்வு, அதன் வாயிலாக இவருக்கு கிடைத்த பெரு வாழ்வு, சிவ லோக பதவி, அவற்றையும் நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.